அம்மன் அருள் டிவி நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள். உங்கள் பாரம்பரிய அருள்வாக்கு ஜோதிடர் பாலசுப்ரமணியன் அடியனின் அன்பு வணக்கங்கள். என்றும் குருவழியில் குருவை நேசிப்போம், குருவை போற்றுவோம். நம்ம பார்க்க போற தலைப்பு குரு பெயர்ச்சி. பொதுவாகவே குரு பெயர்ச்சி அப்படின்னாலே எல்லாருக்குமே ஒரு மன மகிழ்ச்சி இருக்கும், சந்தோஷம் இருக்கும். ஏன் அப்படின்னா குருவினுடைய அனுக்கிரகம் அந்த மாதிரி. குரு பார்த்தால் கோடி நன்மை. அப்ப குருவாகப்பட்டவர் ஒரு சுப கிரகம் அப்படிங்கிறதுனால அந்த ஒரு சந்தோஷம் எல்லாருக்குமே இருக்கும். குருவாகப்பட்டவர் மிதுன ராசியில இருந்து கடக ராசிக்கு பெயர்ச்சி செய்கிறார். அதாவது வாக்கிய பிரகாரம் அப்படிங்கிறது பாத்தீங்க அப்படின்னா 12 வைகாசி மாசம் 12ஆம் தேதி 26/5/2026 பெயர்ச்சி ஆகிறார் மிதுன ராசியில இருந்து கடக ராசிக்கு. அதே இது திருக்கணித பிரகாரம் பாத்தீங்க அப்படின்னா 2/6/2026 திங்கட்கிழமை மிதுன ராசி புனர்பூசம் நட்சத்திரம் 3ஆம் பாதத்திலிருந்து புனர்பூச நட்சத்திரம் 4ஆம் பாதமான கடகராசிக்கு பெயர்ச்சி ஆகிறார். அதாவது வைகாசி மாதம் 18ஆம் தேதி, தமிழுக்கு பாத்தீங்க அப்படின்னா வைகாசி மாதம் 18ஆம் தேதி பயிற்சி ஆகிறார். அவர் மிதுன ராசியிலிருந்து பெயர்ச்சி ஆகி கடகராசியில உச்சம் பெறார். ஒரு கிரகம் நல்ல நிலை, அதாவது ஒரு கிரகம் ஆட்சி பலம் பெறுது அப்படின்னா அது 100% பவர். அதே கிரகம் உச்சம் பெறுது அப்படின்னா 200 மடங்கு பலனை தரக்கூடிய ஒரு விஷயம் உண்டு. ஆனா குருவாகப்பட்டவர் இருக்கக்கூடிய இடத்துல இருந்து 5ஆம் பார்வை, 7ஆம் பார்வை, 9ஆம் பார்வை 3 பார்வையினுடைய வேலையாகவும் ஒவ்வொரு கிரகத்துக்கும் இருக்கக்கூடிய இடம், இப்ப 5ஆம் இடமா வரும், 9ஆம் இடமா வரும், 11ஆம் இடமா வரும். இப்ப கன்னி ராசிக்கு பாத்தீங்க அப்படின்னா 11ஆம் இடத்துல அவரு உச்சம் பெற போறார். அப்ப ஒவ்வொரு ராசிக்கும் பாத்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு வகையான பலனை கொடுத்துருவார். அப்ப குரு பார்த்தால் கோடி நன்மை. இதைத்தான் நம்ம சொல்றோம். குருவாகப்பட்டவர் அவருடைய சொந்த நட்சத்திரமான புனர்பூச நட்சத்திரம் 4ஆம் மாதத்துல பயிற்சியாகி உச்சம் பெறார். 1 வருட காலம் அவருடைய பயண காலம். 2026 6ஆவது மாசத்துல 2ஆம் தேதியில இருந்து 2027 6ஆவது மாசம் வரைக்குமே அவரு அங்கேதான் இருக்க போறாரு. அதுலயும் பாத்தீங்க அப்படின்னா ஐப்பசி மாதம் 14ஆம் தேதி 31/10/2026 சனிக்கிழமை பகல் 12 மணிக்கு, அதாவது அது உதயாதி நாளிகை 14:33 பாத்தீங்கன்னா அதிசார பயிற்சியா அதே கடகராசியில இருந்து அதிசார பயிற்சியா சிம்ம ராசிக்கு பயிற்சி ஆகிறார். தை மாசம் 10ஆம் தேதி 24 அதே மாசத்துல பாத்தீங்க அப்படின்னா 24/1/2027 ஞாயிற்றுக்கிழமை இரவு 1:32 பாத்தீங்க அப்படின்னா அதே இது சிம்ம ராசியில இருந்து வக்ரமாகி திருப்பி கடக ராசிக்கு போறார். அப்போ ஒரு ராசியில 1 வருட பயண காலமா இருந்தாலும் அதிசார பயிற்சியும் இருக்கு, அதே இது பின்னோக்கி நகரக்கூடிய வக்ர பயிற்சியும் இருக்கு. இதுல குருவாகப்பட்டவர் இந்த நிலையில இருக்கும்போது ஒவ்வொரு ராசிக்கும் என்ன பலனை கொடுக்க போறார் அப்படிங்கிறத நம்ம ஒவ்வொரு ராசிக்கும் தனித்தனியா பார்த்துருவோம். அன்பார்ந்த மேச ராசி அன்பர்களே, மேச ராசி அப்படின்னாலே பொதுவா அந்த ராசிநாதன் செவ்வாய் பகவான். மேச ராசியில இந்த குரு பெயர்ச்சியில ஆட்சி பலம் பெற்றிருக்காரு. இது ஒரு பெரிய விஷயம். உங்களுக்கு குருவாகப்பட்டவர் உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடமான பாக்யஸ்தானத்து அதிபதியும் 12ஆம் இடமான அயனம் சயனம் போகம் சொல்லக்கூடிய இடத்து அதிபதியும் அவர் உங்களுடைய 3ஆம் இடமான முயற்சி ஸ்தானத்துல 4ஆம் இடமான சுகஸ்தானத்துக்கு பயிற்சி ஆகிறார். அந்த சுகஸ்தானத்துக்கு பயிற்சியாகி உச்சம் பெறார். பொதுவா பாத்தீங்க அப்படின்னா சுகஸ்தானம் அப்படின்னாலே வீடு மனை வண்டி வாகனம் தாய் இதெல்லாம் நம்ம ஜாதகத்துல படிச்ச ஒரு விஷயம். இதெல்லாம் தாண்டி குருவினுடைய அனுக்கிரகம் பெறுறது அப்படிங்கிறது ரொம்ப பெரிய விஷயம். குருவாகப்பட்டவர் உங்களுடைய அதே இது செவ்வாய்க்கு சொந்தமான வீடு விருச்சக ராசியான அந்த ராசியை உங்களுடைய 8ஆம் இடத்தை பாத்தீங்க அப்படின்னா குருவாகப்பட்டவர் 4ஆம் இடத்துல உங்களுக்கு 4ஆம் இடமான கடக ராசியில உச்சம் பெற்று உங்களுடைய 8ஆம் இடத்தை பாக்குறாரு. 8 அப்படிங்கிறது ஒரு மனிதனுக்கு ஒரு ஆயுளை வளர்க்கக்கூடிய ஒரு இடம், பெண்களுக்கு ஒரு மாங்கல்ய ஸ்தானம். அப்ப இது எல்லாமே எப்படி இருக்கும்? அதாவது காதல் திருமணங்கள் கண்டிப்பா நடைபெறும் 5ஆம் பார்வை அப்படிங்கிறதுனால. திருமணம் சார்ந்த விஷயங்கள் கைகூடும், மறுமணம் சார்ந்த விஷயங்கள் கைகூடும்.
குரு வியாழன் நோக்கம் சொல்லக்கூடிய இந்த வியாழனுடைய அனுக்கிரகம், வியாழனுடைய தசாபுத்தி வருது, குருவோட தசாபுத்தி வருது, அது ஒரு சிலருக்கு கை கொடுக்கும். குருவினுடைய இடம் மாறி வர்றது, அதாவது 10ஆம் இடத்துக்கு வருது, 9ஆம் இடத்துக்கு வருது, 5ஆம் இடத்துக்கு வருது, இதெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா ஒரு வகையான நன்மையை செய்யும். அப்போ உங்களுக்கு 4ஆம் இடமான சுகஸ்தானத்துல 8ஆம் இடத்தை பார்க்கிறார். 8 அப்படிங்கிறது ஒரு வகையில உங்களுடைய கோர்ட்டு கேஸு, வம்பு வழக்கு இந்த மாதிரி உள்ள பிரச்சனைகளை கூட சரி பண்றதுக்கு உண்டான வாய்ப்பு உண்டு. ஒரு சிலருக்கு குருவாகப்பட்டவர் நல்லதையே செய்யும் அப்படிங்கிற ஒரு கணக்கு இல்லை. இன்னொரு விஷயம், இதுக்கு மாறுதலான விஷயம், குரு எல்லாத்தையும் வளர்க்கக்கூடிய தன்மை இருக்கு அவருக்கு. அப்போ பிரச்சனைக்குரிய இருந்தாலும் இப்ப 6ல இருக்கு, கடன், நோய், எதிரி இந்த மாதிரி விஷயத்த வளர்க்குமா அப்படின்னா அதுல 2 விதம் இருக்கு. ஒண்ணு வளர்க்கக்கூடிய ஒரு விஷயம் பிரச்சனைய, ஒண்ணு முடிக்கக்கூடிய ஒரு விஷயம். குருவாகப்பட்டவர் உச்சம் பெறும் பொழுது, இதுதான் ஒரு மெயினான விஷயம், குருவாகப்பட்டவர் உச்சம் பெறும் பொழுது அவர் இரட்டிப்பு தன்மையை பெறுகிறார். அதாவது 100% பலம் பெறக்கூடிய கிரகம் ஒரு ராசியில இப்ப செவ்வாய் ஆட்சி பலம் பெறுது அப்படின்னா 100% பவர். அதே இது அவர் கடகராசியில குருவாகப்பட்டவர் வரும்போது உச்ச பலம்ங்கிறது 150ல இருந்து 200 மடங்கு பலனை கூட செய்யக்கூடிய தன்மை உண்டு. இது ஒண்ணு. அடுத்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுடைய 10ஆம் இடமான தொழில் ஸ்தானத்தை பார்க்கிறார். கர்மஸ்தானமும் அதைத்தான் சொல்லுவோம். ஒருவருடைய கர்மாவை உணர்த்தக்கூடிய ஒரு கிரகம் அப்படின்னா சனி பகவான் சொல்லுவோம். அந்த சனி பகவானுடைய வீடான மகர ராசிய 10ஆம் இடத்தை, தொழில் ஸ்தானத்தை, கர்மஸ்தானத்தை பார்க்கிறார். குரு பார்த்தால் கோடி நன்மை. இது நம்ம அடிக்கடி சொல்லக்கூடிய விஷயம். 4ஆம் இடத்துல இருந்து 10ஆம் இடத்தை பார்க்கறதுங்கிறது ரொம்ப பெரிய விஷயம். அதையும் தாண்டி 12ஆம் இடத்தையும் பார்க்கிறாரு. 10ஆம் இடமான தொழில் ஸ்தானத்தையும் பார்க்கிறாரு. 10ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான், 12ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் 10ஆம் இடத்து அதிபதி 12ஆம் இடத்துல இருக்கக்கூடிய அதிபதியவும் பார்க்கிறார். அப்ப இது பாத்தீங்க அப்படின்னா ஒரு கல்லுல 2 மாங்காய் அடிக்கிற மாதிரி இந்த விஷயம். அப்ப 8ஆம் இடத்தை பார்க்கிறாரு, 10ஆம் இடத்தை பார்க்கிறாரு, 12ஆம் இடத்தையும் பார்க்கிறாரு. அப்ப இந்த பார்வை எப்படி இருக்கும் அப்படின்னா உங்களுக்கு 5ல கேது பகவான் இருக்காரு. உங்களுடைய குலதெய்வ ஸ்தானங்கள், வெளியூர் பயணங்கள், அது எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா ஒரு நன்மையை செய்யும். கேது அப்படின்னா கண்டிப்பாக பாத்தீங்க அப்படின்னா ஒரு விநாயகர் வழிபாடு இந்த மாதிரி செய்யறது, முன்னோர்களுடைய வழிபாடு, தாத்தா பாட்டி இந்த மாதிரி உள்ள ஒரு விஷயங்கள், இறந்த முன்னோர்கள் இதெல்லாம் வழிபாடு செய்யறது இந்த மேச ராசிக்கு ரொம்ப சிறப்பு. பொதுவா இப்ப நடந்துகிட்டு இருக்கக்கூடிய விஷயம் பாத்தீங்க அப்படின்னா விரயச்சனி அப்படிங்கிறது நடந்துகிட்டு இருக்கு. விரயச்சனியாவே இருந்தாலும் உங்களுக்கு பாத்தீங்க அப்படின்னா அவ்வளவு ஒரு பாதிப்பு தராது. விரயச்சனி காலங்கள் இருந்தாலும் சுப விரயங்கள் பண்ணக்கூடிய அளவுக்கு ஒரு தன்மையை உருவாக்கும் இந்த குரு பயிற்சி. அது இல்லாம பாத்தீங்க அப்படின்னா அஸ்வினி நட்சத்திரம், பரணி நட்சத்திரம், கார்த்திகை நட்சத்திரம், அதுல 3 நட்சத்திரங்கள் இருக்கு. அஸ்வினி கேதுவுடைய சாரம். கேது பகவான் பாத்தீங்க அப்படின்னா ஒரு குருவினுடைய அனுக்கிரகம். குருவும் கேதும் ஒன்னா இணைஞ்சாலே ஒரு கோயில் கட்டி கும்பிடணுங்கிறது ஒரு கணக்கு இருக்கு. இந்த பூமியில பாத்தீங்க அப்படின்னா இந்த பூமியை விட 300 மடங்கு பெரிய கோள் அப்படின்னு சொல்றாங்க வியாழனை. வியாழன்னா குருன்னு அர்த்தம். அப்ப இந்த குருவாகப்பட்டவர் கடகராசியான நீர் ராசியில, கடகராசியில இருந்து செவ்வாய் பாத்தீங்க அப்படின்னா ஆட்சி பலத்துல இருக்கு. நீங்க மேசராசி, மேசராசியுடைய உங்களுடைய ராசிநாதன் கடகத்துல போய் செவ்வாய் நீசம். ஆனால் உச்சம் பெறக்கூடிய இடம் குரு. திருச்செந்தூர் வழிபாடு, முருகனை வழிபாடு செய்யறது வியாழக்கிழமை சமயத்துல நீங்க வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய சுமைகள் அனைத்தையும் இறக்கி வச்ச மாதிரி. குரு பார்த்தால் கோடி நன்மை உண்டு. 2வது குருவினுடைய அனுக்கிரகம், குருவினுடைய கதிர்வீச்சுக்கள் எல்லாமே விழக்கூடிய இடம் அப்படின்னா அது திருச்செந்தூர்ல தான். பழனி மலையில பாத்தீங்க அப்படின்னா செவ்வாயுடைய அனுக்கிரகம் இருக்கு. இதே திருநள்ளாறுல பாத்தீங்க அப்படின்னா சனி பகவானுடைய கதிர்வீச்சுக்கள் விழுகுது. இதெல்லாம் நம்ம சொல்றாக கேட்டிருக்கோம். அதே மாதிரி குருவினுடைய அனுக்கிரகம் வேண்டவங்க பாத்தீங்க அப்படின்னா திருச்செந்தூர் வழிபாடு பண்றது ரொம்ப ரொம்ப சிறப்பு. இந்த குருவாகப்பட்டவர் பார்க்கக்கூடிய இடங்கள் மூலியமாகவும் சரி, அஸ்வினி நட்சத்திரம் 4 பாதங்கள் அவங்களுக்கும் சரி, பரணி நட்சத்திரம் 4 பாதங்கள் அவங்களுக்கும் சரி, கார்த்திகை நட்சத்திரம் 1 பாதங்கள் இருந்தாலும் இவங்க எல்லாருக்குமே இந்த குருவாகப்பட்டவருடைய பெயர்ச்சி மிக மிக அருமையாக உள்ளது இந்த மேச ராசிக்கு. நன்றி, வணக்கம்.